என் மகனை விட்டு நான் பிரித்ததில்லை, என்னை விட்டு என் மகன் பிரித்ததில்லை. இருவரையும் பலி கொடுத்து விட்டு கொண்டைக்கு ஒருவராக தோப்பாக தன்னை தனிமையிலே நான் நிற்கின்றேன். அம்மா அண்ணமா, இது என் விதி பேசமா? மீண்டும் என் மனைவியின் மகனை என்னைக்குத்தான் நான் பார்க்க போகிறேன். அண்ணமா அண்ணா, என்னைக்குதான் பார்க்க போறேன்? ஏய் போடா மடையா, இதெல்லாம் நீலி கிளிகளா? பிறந்தவன் அண்ணன் சத்தத்துக்கே அதுபோல ஏண்டா கேவலம் இவ ஏடா இது கழுவு பெத்த பையனையும் கட்டில போட்டாட்டி கொண்டு இப்படி சிரிக்கிறீ சண்டாளா? போடா இவளையாட்டு முகத்தை மறுபடியும் மறைச்சி வாங்கினா தாசை விட்டு எரிஞ்சா 1000 பொண்டாட்டி கையமக்க வருத்தி காலமக்க வருத்தி ஒரு வருஷத்துக்கு 4 கட்டளை உடைச்சுனா அப்படி இடுப்புக்கு தலைவாணி கொடுத்து பண்ணணும்னா வருஷத்துக்கு ஒரு இருந்தாலும் இவங்க 2 பேர்த்தையும் அறதான் என் பொண்டாட்டி, அறதான் என் புள்ள, அரை குளத்துல பிறந்தனால என் பொன்பாயனால் நாட்டுக்கு அரசன். என்கிட்ட என்ன பணங்காசு நிறைய இருக்குது. வாங்க இந்த இருவரையும் ஆமா சந்தன கட்ட வெட்டி செத்து போயிட்டாங்க. ஆமா சந்தன கட்ட வெட்டி புனித பன்னீர் சொல்லப்பட்ட ஆமா அதாவது வாசன திரவியங்களை மேலே தெளித்து இவரை கொண்டு போய் தகனம் செய்யணும். யாரோட பணம் போறது என்ன இவரை காலை படிச்சு தர இழுத்துட்டு போறேன். இங்க பாரு, இங்க போன குண்ட மலக்கநாடு. ஆமா ஆமா அதுல கொண்டு போய் மேல உச்சவரமே போடு. எப்படி இந்த பறவைகள் கழுகு சுத்துது பாரு, பொண தண்ணி கழுவுங்க. இவங்க உடம்பு கொச்சிட்டு கூட்டு எடுத்துட்டு போ. மனுஷ ஜென்மம் பிள்ளையே குயிலாட்டம் மனைவி நீலாம் மனுஷ ஜென்மமா? போடா போடா, நீ ஒரு மனுஷனா? நீ எல்லாம் அப்படி பேசுற? அம்மா அம்மா கலியாதேவி நீ தான் எடுத்து போடல, நாங்களா எடுத்து போறோம், தகனம் பண்றோம். அப்படியா? நாங்களா அது பண்றோம். நீங்க பண்ணுங்கடா ஒரு ரூபா நெத்தியோட ஒரு ரூபா தர மாட்டேன். இது கொண்டு போய் பாடமாதிரில போட்டுருங்க. வாய் ரொம்ப அடி வைக்கிறது. அம்மா என் மகனாண்ட வராமல் என் மனைவி அதுக்கு முன்னே வெட்டி கொண்டேன். முன்னால என் மகனை உனக்கு பலி கொடுத்தேன். தாயே எனக்கு வரக்கூடமா? மகனே, உனக்கு வரம் என்றால் எப்படி தெரியுமா? என்னிடத்தில் இருக்கக்கூடிய இதுதான் சுக்குமாந்தடி. இதுதான் சுக்குமுட்டடி. இது என்னம்மா? சுக்குமாந்தடி. இது என்ன செய்யும்? இந்த சுக்குமாந்தடியை ஒரு சுழற்றினால் அந்த 2 மூலமே கிடுகிடு கிடுகிடு சுத்தும். ஐயா ஐயா குறத்திலாச்சு குறவாச்சிருக்குதா? உட்காருங்க இருக்குமா? அம்மா சுக்குமாந்தடி கொடுமா தாயே. ஓரடி அடித்தால் 1000 அடியாக விழும். சரி இதையும் விடுமா? இது பண்டாரம் மட்டும் பொட்டி. இது என்ன தெரியுமா? பஞ்சாஸ்திர பெட்டி. பஞ்சாமிரத பொட்டி. இது என்னமா செய்யும்? இந்த பஞ்சாஸ்திர பெட்டிக்குள்ள எத்தனையோ ஜீவனாசிகளை இந்த பஞ்சாஸ்திர பெட்டிக்குள்ள நீ எலுமிச்சக்கனியா திட்டுச்சு என்ன வேணா திட்டுச்சு இதுக்குள்ள அடக்கி வைக்கலாம். அப்படியா? பெருகான திட்டி கூட வச்சுக்கலாம். இது என்னமா? என்னுடைய கையில இருக்கக்கூடிய வீரவாள். ஆமா ஓடு. இது என்னமா செய்யும்? இந்த வீரவாள் ஒரு குத்து குத்துனா 1000 குத்து விழும். ஆமா ஒரே குத்து குத்துனா போதும், மறு குத்து தேவையில்ல. அம்மா இது என்னமா? இதுதான் சக்தி கையில் இருக்கக்கூடிய சக்தி மலுவாயுதம். ஓடு இந்த சுழாய்த்த குடுமா? சக்தியோட அவதாரம். என் மகனையே உனக்கு பலியா கொடுத்தா குடும்பம் லேட் ஆகுது. அதை விட இது பெருதாமா குடும்பா? அப்படியா? அம்மா அம்மா அடிக்கிறா. அது மட்டுமல்ல எனக்கு பிற உபகாரம் அதாவது வர வேண்டும். உலகத்திலே அண்ணாயிரத்தி ஆண்டவர் கையா எனக்கு சாகலாத வரும்.
மகனே அம்மா. பெற்ற மகன் கூட என்று பாராம இந்த காளிகா தேவிக்காக பெற்ற பிள்ளையவே பலியா கொடுத்த. அதனால உனக்கு சாகில்லாத வரம் ஆண்கள் கையில் சாகில்லாத வரத்தையும் கொடுத்தேன். அம்மா நீ வர கொடுத்துட்ட, அந்த வரத்தை நான் வாங்கிக்கிட்டேன். நீ கொடுத்த வர எப்படி தெரியுமா அம்மா? கொடுத்த வரத்தை படிச்சு தாக்குறேன். பரதேசி முண்டை தீட்டிய மரத்திலே பதம் பார்ப்பது போல வரம் கொடுத்தவ தெய்வமாடி தெய்வமா இருந்தா ஒரு பச்சை பாலகனை பலி கொடுக்குறேன். அதனால நீ வேண்டாம், உன் மகனை பலி கொடுக்க வேணாம். பால் மனம் வராத பச்சையில உணர்ந்து பாலைவனத்தை ஆண்டு வரக்கூடிய பத்திரகாலினா உனத்தை திங்கிறவன் நான் பலி கொடுக்க சொல்ல உனக்கு என்ன போச்சு புத்தி? டேய் ஒன்றாவது பண்ணாரு பெட்டி, அதாவது இவனோட வாயில பேசக்கூடாது. பஞ்சாபுரத்தை போட்டு டேய் இப்பொழுதே இந்த பண்டார வட்டியிலே உன்னை நெல்லி கரியா திட்டிக்கிறேன். ஓம் ஜெய் குருவே. ஓம் ஜெய் குருவே. டேய் சாமி, சத்யா வட்டவளை பண்டார வட்டியிலே நெல்லி கரியா திட்டிச்சிருக்கிறேன். சுத்தனீங்களா? ஆமாடா, சுத்தம் தெரியல. நீ என்னது கேட்கணும் எனக்கு தெரியும். இது சுத்தம் நல்லா சுத்துவாங்களா? உலகமே சுத்தம். உட்காருனா உட்காருவாங்க, எந்திரி. ஆமா, என்ன மந்திரம் என்ன சொல்லணும்? மந்திரமா? காளிமணி கல்கத்தா வாரி பிள்ளை வேலட்டு கொலி ஓடிவாய் ஜெய் குருவே சொல்லு. ஓ காளி மூலி கல்கத்தா வாலி மத்தளகர் ஜாமான மூட முக்கல் நாய் காளி ஜெய் தக்கமா. பலி கொடுத்தது பையன் நானே, நான் சொன்னா அது பலிக்கும். உனக்கு எப்படி பலிக்கும்? நீ என்னமோ வேலை பூண்டப்பட்டி விட்டாய். டேய் இதுக்கு வழிவகுத்தானே பரமேஸ்வரன், பாதகால கஞ்சா குடிக்காரன். அப்படா போய் நீ எங்க போய் அடிக்க போற? அடிக்கவே மாட்டேன், இங்க இருந்தே சுத்து வரட்டும். ஓம் ஜெய் நான் யாருன்னு தெரிகிறதா? தலைமாடி கொடுப்பா. உலகாலும் பரமனுக்கு தெரியாத விஷயமா இது. இப்ப உன்னையே சிறமணி கொண்டிருக்கிற எரிகண்டா சூரன். ஆமா, போடா புட்டால். முடி வந்தா உன்னை சேர முடிக்க வந்துக்கிறோம். முடியாது. என்ன தந்திர புண்டை எதுலாம்? அவன் அடிப்பான் என்ன பொழுதுவாங்க. என்ன பண்ணணும்? அதாவது உன்னை இப்பொழுதே சிறப்பிடித்து கையில் விட்டு நாட்டை விட ஓடுறது அடி இல்ல, அடிக்கிற அடியும் தெரியாது, எல்லாரும் தலைமும் தெரியாது. நாளை விட்டு போகணும். ஆமா, ஓர விடு. யாருக்கு போடா டேய் ஓய் தேவரா அமராவதி ஆண்டு வரானே. குருமாவை பிடிக்கிறீங்க? குருமானடா இந்திரன். பெருமா வா போலாம். நகனவரை ஜகதோடு வழிபாடு செய்து வரக்கூடிய என் பேர எரிகண்ட ரிஷி, எரிகண்டா சூரன். ஆமா, உன்னை சிறப்பிடிக்க வந்திருக்கிறேன். ஆமா, சிறைப்பிடிக்கிறது. சிறைப்பிடிக்க வந்துக்கிறாய் அப்படின்னா உன்னை கைது செய்து வந்துருக்கேன். என்ன கைது செய்ய வந்திருக்கிறாய்? ஆமா, தோல்லையை தூய்வும் நெஞ்சிலே இருந்தால் அடிச்சு விடுவான். தடுத்துக் கொள்ளும் சாவை. வாடா பாக்கலாம். சண்டையில சண்டை அடிக்கப்படாது. அடிக்கல வாடா. தத்தரம் தருணா தருணா
எங்களுக்கு வாங்க. யாரு? இந்திராணி இல்ல. 3 நாள் குடியில போயிட்டு போனா எந்திரிச்சு வந்தா எப்படி இருக்கும்? ஆமா, அப்படி இருக்கிற இங்க திரி ஒரே ஒரு தலையில குப்பையெல்லாம் பார்த்தா உதவிக்கு செவப்பு காணும். ஏரியில இருந்து 2 பேரும் படுத்து அப்படி வந்துருக்கீங்க. நான் இப்ப கோமாளி. அடுத்தது போனோம். அடுத்தது வைகுண்டம் போனோம். வைகுண்டம் ஆமா. ஆதிநாராயணன் ஆமா. அவனே சிறப்பிக்கணும். அவனுக்கு இப்படியே வந்தாரு.